கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். யாத்ராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் தேவன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென அற்புதங்களின் தேவன். அருமையானுள்ளே, அற்புதங்கள் என்பது உண்மையாகவே மனித வாழ்க்கையிலே மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு, இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தேவன் செய்கிற செயல்களுக்கு பேர்தான் அற்புதங்கள் என்பது. இந்த அற்புதங்கள் வழியாக தேவன் தன்னுடைய மனதுருக்கத்தையும் வல்லமையும் அவர் வெளிப்படுத்தி தெய்வீகமான பதில்களையும் செயல்களையும் செய்து வருகிறார். நாம் சேவிக்கிற தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஏராளமான அற்புதங்களை குறித்த சாட்சிகள் திருமறையிலே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமல்லாமல் பாறையிலிருந்து கண்மலிலிருந்து தண்ணீரை வர பண்ணினார். அதே சமயத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய தந்து சந்ததிகளை பெருக வைத்தார். 4 குறிப்புகளை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவரினுடைய அந்த குணமே, அந்த நேச்சரே அற்புதத்தின் குணமாகும். காட்ஸ் நேச்சர் இஸ் மிராக்லஸ் என்று சொல்வார்கள். அவருடைய குணமே அற்புதங்களை செய்கிற ஒரு சுவாபமாகும். ஆண்டவராலே முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லா இயற்கையினுடைய விதிகளை மீறி அவர் அற்புதங்களை செய்கிறார். God is too great for natural limitation என்று சொல்லலாம். அதே சமயத்திலே தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 37 நாம் வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவரே இந்த பூமியும் உலகத்தையும் காணப்பட்டதையும் காணப்படாதவைகளையும் என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவராயிருக்கிறார். ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 27 பாருங்கள். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. அருமையானுள்ளே, ஆபிரகாம் சாராள் 2 பேருக்குமே வயது முதிர்ந்து விட்டது. சாராளுக்கு அந்த பெண்களுக்குரிய அந்த வழிபாடு நின்று போயிட்டது. ஆனால் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு தான் வாக்கு கொடுத்தபடி ஒரு குழந்தை பாக்கியை தந்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை வாசிக்க முடிகிறது. இரண்டாவதாக, ஆண்டவர் அற்புதங்களை எதற்கு செய்கிறார் என்றால், அவர் தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த செய்கிறார். God works miracles to bring glory to his name என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, அவர் தண்ணீரை அவர் ரசமாக்கினார். இதை யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1-11 வாக்கியங்களை நாம் காண முடிகிறது. மார்க் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 20 பாருங்கள். தன் வார்த்தைகளை உறுதிப்படுத்த அவர் அற்புதங்களை செய்தார். God uses miracles to confirm his word என்று சொல்லலாம். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்போது ஜனங்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஜனங்கள் பயந்து ஆச்சரியங்களினாலே நிரப்பப்படுகிறார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 33வது வசனங்களிலே இதை காண முடிகிறது. அருமையானுள்ளே, ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் பொழுது ஜனங்கள் ஆண்டவர் என்றே இழுக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33-35 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையானுள்ளே, நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் பொழுது அநேக மக்கள் ஆண்டவரிடத்தில் இழுக்கப்படுகிறார்கள். 1000 பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வேலையை ஒரே ஒரு அற்புதம் செய்து விடுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அருமையானுள்ளே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். அலங்கார வாசலில் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் அற்புதமாக அவர் தம் ஊழியர்களை வைத்து குணமாக்கினார். மூன்றாவதாக, அற்புதங்கள் எவ்வாறு நடைபெறும்? ஒருவேளை அநேகர் இன்றைக்கு அற்புதங்கள் ஊழியர்கள் வழியாக நடைபெறும் என்று நம்புகிறார்கள்.
ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அற்புதங்கள் நடைபெறுவதற்கு விசுவாசமும் எதிர்பார்ப்பும் தேவை. மிராக்கிள்ஸ் ஹேப்பன் த்ரூ ஃபெய்த் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமும் எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அங்கு அற்புதங்கள் நடைபெறுகிறது. அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேத வசனம் சொல்கிறது. மார்க் நற்செய்தி 9:23. அருமையானவர்களே, ஆண்டவர் மேல் வைத்த அந்த விசுவாசம் அவருடைய கரங்களை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு குருடன் ஆண்டவரை விசுவாசத்தோடு கூப்பிட்ட போது அவன் அற்புதமான சுகம் பெற்றான். மத்திய நற்செய்தி 9:28-30 வாக்கியங்களிலே அதை நான் வாசித்தேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த கவனத்தை நாம் இழுக்கிறோம். அப்போஸ்தலர் 3:5 பாருங்கள். அந்த நடக்க முடியாத மனிதன் ஏதாவது கிடைக்குமோ என்று சொல்லி எதிர்பார்ப்போடு பேதுருவையும் யோவானை பார்த்ததை திருமுறையிலே வாசித்திருக்கிறோம். அருமையானுடைய அற்புதங்கள் நடைபெறாமல் போனதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தேகமாகும். டவுட் பிளாக்ஸ் மிராக்கிள்ஸ் என்று சொல்லலாம். அங்கே யாக்கோபு நிருபம் 1:6-7 வாக்கியங்களை கண்ணோக்கி பாருங்கள். அருமையானுடைய ஒரு பெண்ணானவள் அவள் வாழ்க்கையிலே அவளுடைய வாழ்க்கையில் பெரும்பாடோடு இருந்தாள். ஆனால் அந்த பெண் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே சுகமடைந்தாள். மார்க் நற்செய்தி 5:25-34 வாக்கியங்களை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதங்களை செய்யும் பொழுது எல்லா விதமான எல்லைகளையும் தடுப்பு சுவர்களையும் அவர் உடைக்கிறவராயிருக்கிறார். God's miracles can break every limitation என்று சொல்லலாம். அருமையானவர்களே, எங்கே வழி இல்லையோ அங்கே வழியை உண்டாக்குறார். ஏசாயா 43:19 வாசித்து பாருங்கள். He makes a way where there is no way என்று சொல்லலாம். எந்த இடத்திலே வழிகள் இல்லையோ அங்கு வழிகளை உண்டாக்குகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே புதிய வழிகளை திறப்பார். எங்கே வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே அவர் கதவுகளை திறப்பார். வெளிப்படுத்தல் 3:8 இதை வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் கதவை திறந்தால் யாராலும் அதை அடைக்க முடியாது. He opens door no man can shut என்று சொல்லலாம். அருமையானுடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்போது நம்முடைய துக்கமானது ஆனந்தமாக மாறுகிறது, துக்கிப்பானது நடன கழிப்பாக மாறுகிறது. சங்கீத புஸ்தகத்திலே 30 வாசிக்க முடிகிறது. அருமையானுடைய நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்போது முற்றிலுமாக நாம் மறு சீரமைப்புக்குள் வந்து விடுகிறோம். இஸ் மிராக்கிள்ஸ் பிரிங் கம்ப்ளீட் ரெஸ்டாரேஷன் என்று சொல்லலாம். யோவேலின் புஸ்தகம் 2:25-26 வசனங்களை நாம் வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசுவாகிய ஆண்டவர், தூய ஆவியானவர் என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து தான் அற்புதமான தெய்வம் என்பதை உறுதிப்படுத்துவாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். அற்புதங்களுக்காக கண்ணீரோடு ஆண்டவரை எதிர்பார்ப்போடு உடைந்த உள்ளத்தோடு காத்திருக்கிற மக்களுக்கு அற்புதங்களை செய்து உம்முடைய மனதுருக்கத்தையும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தியறோம். எல்லாவற்றையும் உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.